கடந்த 9 நாட்களாக போக்கு காட்டி வரும் சிறுத்தை மயிலாடுதுறை நகர் பகுதிக்கு மீண்டும் இடம்பெயர்ந்திருக்கலாம் என கருதி வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளி அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தெர்மல் ட்ரோன் கேமரா உதவியுடன் சிறுத்தை இருக்கும் இடத்தை தேடிய வனத்துறையினர் சிறுத்தை நடமாடும் இடம் என்று கூறப்படும் பகுதியில் நடைப்பயிற்சியை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொழிலாளி அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டு வனத்துறையால் சிறுத்தையோட புகைப்படம் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து சிறுத்தை பல்வேறு இடங்களுக்கு இடம் மாறி வரும் நிலையில சிறுத்தையானது 22 கிலோமீட்டர் இடமிருந்து மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் மற்றும் கருப்பூர் பகுதிகளில் நடமாடியது வனத்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களாக சிறுத்தையின் தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் தஞ்சை, திருவாரூர் மாவட்ட எல்லையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று மயிலாடுதுறை நகர் நல்லத்துக்குடி ஊராட்சி பழைய பயன்பாடற்ற ரயில்வே தடத்தில் உள்ள தார் பிளான்ட்ல பணியாற்றும் ஹரிஹரன் மற்றும் சிலர் சிறுத்தையோட நடமாட்டத்தை பார்த்ததாக தெரிவித்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக காட்டுத்தீ போல் பொதுமக்களிடம் பரவியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் தலைமையில் வனத்துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் நேற்று இரவு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து எந்த தடயங்களும் கிடைக்காததால் இன்று காலை வனத்துறையினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர்.